என்ன அமிர்தா, இன்னும் கார்த்திக் ஆளை காணோம்? ஆமாம் கௌதம், நானும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீங்க அவனுக்காக வெயிட் பண்றதை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அவன் வந்தானா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அவனுக்கு, ஓகேங்களா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா அமிர்தா? இல்லைங்க வேண்டாம், நீங்க ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. நீங்க இருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்குள்ள அவன் வரானான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவன் வந்தானா நான் பரிமாறிக்கிறேன் அவனுக்கு. சரிம்மா. சரி, நீ போயிட்டு டிஃபன் எடுத்துட்டு வா. சரிங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா அமிர்தா, ரொம்ப பசிக்குது. இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க சாப்பிடுங்க நீங்க முதல்ல. அமிர்தா, நீனும் உட்காந்துடலாம்லம்மா சாப்பிட்றதுக்கு? இருங்க, அவன் கார்த்திக் வந்துடுறானான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவன் தனியா சாப்பிடுவான்ல, அதனால தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ கார்த்திக் வெளியில சாப்பிட்டுருப்பான்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இல்லையா? அநேகமா எனக்கு வெளியில தான் சாப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அவன். இருக்கலாம் தான். சரி, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நானும் சாப்பிட்றேன். ஐயோ, அக்காவும் மாமா இங்கதான் இருக்காங்க போல இருக்கே. ஐயோ, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போதான் சாப்பிட்றாங்க போல இருக்கே. நம்ம வேற மாமியார் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அக்காவையும் மாமாவையும்? சரிடா கார்த்திக், எதனா சொல்லி சமாளி. வேற ஹாய் மாமா. டேய், எப்படா வந்த? எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர இவ்வளவு நேரம்? என்னக்கா, தம்பியை பார்த்து ஊர் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்ட? டேய் நடிக்காதடா. 6:30 முடிஞ்சிருச்சு. நீ வீட்டுக்கு வந்ததையும் நான் பார்த்தேன். 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புன வேண்டாம் நீனு. இப்பதான் வீட்டுக்கு வர 11 ஆகுதுடா. உனக்காக தான் நானும் மாமாவும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? சாரிக்கா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, அதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துட்டேன்க்கா. சாரி. என்ன மச்சான், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கோ? ஆமாமாமா, ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கு தான் மாமா. நீ கிளப்பு மாப்பிள, நீ கிளப்பு. என்ன நடக்குது? ஏதோ கோடு வார்டு வச்சு பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும். அவன் எங்க போயிட்டு வரான் சொல்லுங்க. மரமண்ட பொண்டாட்டி, அவன் ஆளை பார்த்துட்டு வரான். அப்படி போகுதா கதை? டேய் கார்த்திக், நீ வர சரியில்லடா, பாத்துக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, போங்கக்கா. ஐயோடா கார்த்திகா இது. என் ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க, வாங்கடா உட்காந்து பேசலான்னு சொன்னா கூட வரமாட்டேடா நீனு. இன்னைக்கு ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அனன்யா, என்னதாம்மா பண்ண என் தம்பிய? கரெக்டுக்கா, கேளுக்கா, அவ்வளவுதான் கேட்கணும். என்னமோ பண்ணிட்டாக்கா அவ என்ன, அதான் இப்படி ஆயிட்டேன் நானு. ரொம்ப தாண்டா. சரி வந்ததான் வந்துட்டேன், விடு. சரி உட்காரு, உனக்கும் டிஃபன் எடுத்துட்டு வர, சாப்பிட்ரு. ஐயோ, இப்ப நான் என் மாமியார் வீட்லயே சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா இதுக்கு வேற அக்காவும் மாமாவும் என்ன ஓட்டுவாங்கன்னு தெரியலையே. என்னடா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உட்காரு. நான் பிளேட் எடுத்து வந்து வைக்கிறேன், சாப்பிடு. அது வந்துக்கா, நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்க்கா. என்னடா சொல்ற? அனன்யாவை தானடா பார்க்க போனேன்னு. அப்ப நீ அனன்யா ஹோட்டலுக்கு போனீங்களா? ஐயோ, சாந்தி அக்கா எதனா கேட்க போறாங்கடா. ஐயோ அக்கா, அவ வீட்டுக்கு போனேன்க்கா அவளை பார்க்க. என்னது, வீட்டுக்கா? ஐயோ டேய், பிரச்சனையே வேலை கொடுத்து வாங்காம விட மாட்ட போல இருக்கடாரே நீனு. ஐயோ அக்கா, நான் அரவிந்த் கூட தான்க்கா போனேன். அப்பாடா, அரவிந்த் கூட போனியா? சரிடா. ஆமா, அரவிந்த் கூட தானே போனேன். சரி, பார்த்துட்டு வர வேண்டியதானடா, அங்கேயே ஏன்டா சாப்பிட்டேன்? அதுக்கா எங்க மாமியார் ரொம்ப கம்பல் பண்ணாங்கக்கா, அதனால சாப்பிட்டுட்டேன். என் மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாது பார்த்துக்க, அதனால தான். ரைட்டு, நீ மொத்தமாக அங்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், நீ நடத்து. சே, அப்படிலாம் இல்லைக்கா. இப்போ அப்படி போக வர அப்படி இருந்தால் தானேக்கா அவளை பார்க்க முடியும், அதனால தான். ஓகே. சரி, நீ தான் சாந்தி அக்கா வீட்டுக்கு போனல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நம்ம இன்னும் அந்த சாரீ கொடுக்கவே இல்லையடா. சித்தி கொடுத்த சாரீ என்கிட்டே தான் இருக்கு. நான் நிம்மிக்கும் ஒரு சாரீ எடுத்துட்டேன், கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ அக்கா, அவ்வளோதானே, இதுக்கு கவலைப்படுறீங்க? வாங்க, நம்ம நாளைக்கு போகலாம். அது சரிடா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கிட்டே இரு. அனன்யாவுக்கு தான் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. சாந்தி அக்காவுக்கு எதனா டவுட் வரப்போகுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா. அது வரணும் தானே நானும் நினைக்கிறேன். என்ன கார்த்திக் சொல்ற? இப்போ சாந்தி அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னங்கக்கா, கெட்டி மேல தான். நீ வேற மனசுக்குள்ள இவ்வளோ நினைச்சிட்டு இருக்க. சாந்தி அக்கா கிட்ட எப்படி பேச போறோம்னே தெரியல, யார் போய் பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கக்கா, அதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காங்க.
அவங்க போய் எங்கள் மாமியார் கிட்ட பேசினா என் மாமியார் உடனே ஒத்துக்குவாங்கக்கா. அப்படியாடா கார்த்திக்? அது யாரு? நல்ல வேலை, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யார் கார்த்திக் அது? அது யாருன்னா, நம்மளையே தைரியசாலி, நம்மளையே புத்திசாலி, யாருங்க? நம்மளையே அறிவாளி. யாருடா? வேற யாரு? நீதான். என்னது, நானா? ஓ, அதுக்கு தான் 2 பேரும் இப்படி பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா? உங்களை ஆமாக்கா, கண்டிப்பா நீங்க வந்து பேசினா எங்க மாமியார் ஒத்துப்பாங்கக்கா. நான் அதுக்காக இப்பவே வந்து பேசுங்கன்னு சொல்லலை. அனன்யா காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம், அப்புறமா நீங்கள் வந்து பேசுங்களேன். அப்போ போல பார்க்கலாம்டா கார்த்திக். எனக்கு இப்போவே படபடன்னு இருக்கு. சரி, நீ சாப்பிட்டல, நீ போய் பாடு. சரிங்கக்கா. சரி, அப்புறம் நாளைக்கு சாரி கொடுக்க போகலாமா? போலாமா? இல்லை, போகிறேன். நானும் கௌதமும் மட்டும் போகிறோம். அக்கா, என் பொண்டாட்டிக்கு அவங்க மாமியார் கொடுத்த புடவையை கொடுக்கும்போது நான் இருக்கணும்லக்கா. என்னது, பொண்டாட்டியா? டே கார்த்திக், எனக்கு தலையே சுத்துதுடா. சரிங்கக்கா சரிங்கக்கா, நான் இப்போ எதுவும் பேசல. நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. பாய், குட் நைட் மாமா. ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாமா. மாப்பிள்ள, எனக்கா உனக்கா? எனக்கு என் ஆள் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ உனக்கு தான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாப்பிள்ள. ஓ, என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் மாமா. அக்கா வரட்டா? என்ன ஆச்சு அமிர்தா, பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? பேய் மட்டும்தாங்க என்ன அறையில, மற்ற எல்லாமே நடந்துட்டா மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன் அமிர்தா, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிட்ட? இல்லைங்க, சாந்தி அக்கா வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் கார்த்திக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நான் நினச்சேன் தான். ஆனால் இப்போ சாந்தி அக்கா கிட்ட பேசணும்னு நினச்சாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குங்க. அமிர்தா, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு, பொறுமையா பேசலாம். நம்ம சாந்தி அக்கா தானே, பார்த்துக்கலாம், விடு. சரிங்க. சரி, நீங்களும் நாளைக்கு வாங்க. சாந்தி அக்கா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா நான் மட்டும் போனேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வளரிடுவாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்றேன். கண்டிப்பாம்மா. எப்போ, ஈவினிங் தானே போறீங்க? ஆமாங்க, இவனும் வேற வரேன்னு சொல்கிறான் இல்லைங்களா, அப்போ ஈவினிங் தான் போகணும். இவனும் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஆஃபீஸ் விட்டு வந்துடுங்க. நம்ம 3 பேருமா சேர்ந்து போயிட்டு வந்துடும். சரிம்மா. சரி, இதெல்லாம் கிளியர் பண்ணிவிடு, நான் போய் படுக்கிறேன். சரிங்க, நீங்கள் போய் பாடுங்க. அப்புறம் என்ன அரவிந்த், எப்படி போயிட்டுருக்கு வேலை? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? ஆமாம் கார்த்திக், கண்டிப்பாக. இன்றைக்கும் நாளைக்கும் 2 கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம லோட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ரெண்டுமே ரெடியாக இருக்குது கார்த்திக். சூப்பர் அரவிந்த், வெரி குட். அப்புறம் இன்னும் வேறு யாராவதுலாம் பெண்டிங்கில் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பெண்டிங் இல்லை கார்த்திக். எல்லாரோட ஆர்டர்ஸும் கம்ப்ளீட்டில் தான் இருக்குது. சூப்பர் அரவிந்த். அப்புறம் கார்த்திக், அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் என்ன ஆச்சு? அந்த ஆர்டர் நமக்கு லோடு எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு, அது என்ன ஆச்சு? நத்திங் அரவிந்த், நான் பேசினோடனே சால்வ் ஆகிட்டாங்க. அவங்களோட ஆர்டர்ஸும் கொடுத்தாச்சு. ஆமாம், நீ அதுக்கு அந்த ஃபைல் பார்க்கலையோ? இல்லை கார்த்திக், அதை பார்த்துட்டேன். அதனால தான் கேட்டேன், எப்படி சால்வ் ஆனாங்க, என்ன ஆச்சு, நீ என்ன பேசின? நமக்கு தான் தெரியும்ல, இது இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் பண்ணுவான்னு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வச்சிருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவள் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம நவுந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம், விட அரவிந்த். ஓகே கார்த்திக். அப்புறம் கார்த்திக், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நம்மளது அந்த நிவிஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நம்ம லோடு அனுப்பியாச்சு. அவங்க அந்த லோடுக்கான செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, சொல்ல அரவிந்த், என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். அவங்க கேஷாக கொடுத்துட்டாங்க டோட்டல் அமௌண்ட்டுமே. அதுதான் இப்போ டெபாசிட் பண்ணணும். அவ்வளோதானே அரவிந்த், நீ எடுத்துகிட்டு போயிடு. நீயே போயிட்டு அதை டெபாசிட் பண்ணிவிடு, ஓகேவா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க நரேஷ். அதான் சார், நமக்கு ஒரு டெண்டர் ஒன்று வந்திருக்கு, கவர்மெண்ட் டெண்டரு. அதான் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூனிஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு த்ரெட்ஸும் சம் காட்டன்ஸும் நம்மக்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட அந்த டெண்டர் ஓகே ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமாம் நரேஷ், தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன சொல்லுங்க, அதில் என்ன எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லைங்க சார். நானே அதை சிஸ்டம்ஸில் எல்லாமே லோட் பண்ணிட்டுங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நானே பண்ணிட்டுமான்னு கேட்க தான் சார் வந்தேன். வேண்டாம் நரேஷ், அதெல்லாம் அரவிந்தே பார்த்துப்பான். அரவிந்த் எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிப்பான், ஓகேவா? அரவிந்த் கிட்டே எல்லாமே இருக்கட்டும், அவன் என்கிட்ட ஷேர் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் மேலே இருக்கிற வேலைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே நரேஷ், கேரியும். ஓகே அரவிந்த், நீ வந்து நாளைக்கு அந்த கேஷை டெபாசிட் பண்ணிவிடு. மீதி பாக்கி வேலையெல்லாம் நீ பாரு.
எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டே மச்சான், மறுபடியும் என்னடா வேலை? அது என்னை விட்டுட்டு வெளியில போறேன்ற என்ன வேலை? அது ஒன்றும் இல்லை மச்சான், 4 மணிக்கு என் மாமியார் வீட்டுக்கு போறதா நானும் எங்க அக்கா மாமாலாம் பேசியிருக்கிறோம். அதனால தான் நீ 6 மணிக்கு உங்க அத்தை வீட்டுக்கு வந்துடு, சரியா? டே கொஞ்சம் பொறுடா, உன் அவசரத்தை பார்த்தாக்கா நாளைக்கே அனன்யாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம் போல இருக்கே. டே கொஞ்சம் பொறுத்து கையாளுடா. அதுதான் நடக்க மாட்டுது. சரி விடு, படிப்புங்கிற ஒரு இது இருக்கிறதுனால தான் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் மச்சான், பாத்துக்க. அது சரி மச்சான், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற, பாத்துக்க. கொஞ்சம் பயமா இருக்கு. அதை பத்தி என் பொண்டாட்டி தாண்டா ஃபீல் பண்ணும், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நியாயமான வார்த்தை தான். இருந்தாலும் பாவம் எங்க அத்தை பொண்ணாச்சு, அதனாலதான் அவளை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். சரி மச்சான், நீ ஆஃபீஸ்லயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, அங்க என் பொண்டாட்டி வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அப்புறம் என் மாமியாரும் வெயிட் பண்ணுவாங்க. வரேன். ஓடு ஓடு. ஹலோ. சொல்லுங்க நரேஷ், என்ன 24 hours டைம் பத்தலையா உங்களுக்கு? அது இல்லை மேடம், நான் இப்போ உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லத்துக்கு தான் மேடம் கால் பண்ணேன். ஓ சூப்பர் சூப்பர் நரேஷ், சொல்லுங்க. மேடம், கார்த்திக் சார் வந்து புதுசாக இப்போ ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் டெண்டர் தான். ஆனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரவிந்த் சார் கிட்ட தான் இருக்கு. என்னால் அதை எடுக்க முடியல மேடம். வாட்? அரவிந்தா? அரவிந்தனா அந்த கூடவே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே, அவனா? மேடம், அவரு கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு மேடம். அதனால டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் மேடம் இருக்கு. அவர் தான் டோட்டல் ஆஃபீஸோட எல்லாமே அவர் தான் மேடம் பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட இப்போ எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. என்னால் அவர்கிட்ட இருந்து என்னால் டீட்டெயில்ஸ் எதுவும் எடுக்கவும் முடியல மேடம். என்ன நரேஷ், என்ன இப்படி சொன்னா எப்படி? சாரி மேடம், எனக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும்னு தான் மேடம் இருக்கு. ஆனால் என்னால் கலெக்ட் பண்ண முடியல. நான் வேணா மறுபடியும் கூட ட்ரை பண்ணுறேன் மேடம். நீங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அரவிந்த கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சு விடுங்க. ஐயோ மேடம், அது எப்படி மேடம் என்னால் பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். நான் எது சொன்னாலும் கார்த்திக் சார் கண்டிப்பாக நம்ப மாட்டாரு. அரவிந்த் சாரை பற்றி என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது மேடம். என்ன நரேஷ், இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? நான் சொல்றத செய்யுங்க. இப்போ கவர்மெண்ட் டெண்டரோட டீடைல்ஸ் எல்லாமே அரவிந்த் கிட்ட தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேடம். நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஐடியா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதுபடி பண்ணுங்க. மேடம், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் மேடம். இப்போ வந்து புதுசாக லோடு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுமே கேஷாக கொடுத்துட்டாங்க. அதை நாளைக்கு அரவிந்த் சார் வந்து டெபாசிட் பண்ண போகிறாங்க. வாவ் சூப்பர் நரேஷ், இதை விட வேற பிளானே வேணாமே. ஸோ அரவிந்த் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண நாளைக்கு பேங்க்குக்கு போக போகிறான் இல்லையா? ஓகே, என்ன வேல்யூ ஆகுது மேடம்? 30 lakh மேம். ஓ 30 லட்சம். இந்த 30 லட்சத்தை அரவிந்த் எடுத்துட்டு போயிட்டானா கார்த்திக் என்ன பண்ணுவான்? ஆனால் மேடம், அரவிந்த் சார் தான் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களே. நாளைக்கு அரவிந்த் அந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு போக போகிறான். கார்த்திக்கும் அரவிந்துக்கும் நாளைக்கு சண்டை வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருவானுங்க. அப்புறம் கார்த்திக்கோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் என் கையில். மேடம், அப்போ நீங்க சொல்றது? இப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அதை தான் நரேஷ் நானும் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நாளைக்கு அவன் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான்றதை மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம். மேடம், இன்னொரு விஷயம், இதெல்லாம் சப்போஸ் கார்த்திக் சார் தெரிய வந்தா என் பேர் எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது மேடம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம், ப்ளீஸ். டோன்ட் வரி நரேஷ், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் உங்கள் பேர் எங்கேயுமே வெளியில் வராது. ஆனால் நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக மாறினீங்கன்னா நீங்களே வெளியில் வர மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. நரேஷ், நீ பண்ணுறது கரெக்டாடா? கார்த்திக் சாருக்கு இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு தோணலையாடா? ஆனால் என்ன பண்ணுறது, என் ஃபேமிலி சுச்சுவேஷனும் அப்படி இருக்கே, எனக்கும் கொஞ்சம் பண தேவைகள் இருக்கே, நானும் என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்றதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிடுது. இந்த அம்மாவுக்கு வேற உடம்பு முடியல, என்னன்னு பண்றதுன்னு ஒன்றும் புரியல. குலதெய்வ கோயிலுக்காவது ஒரு 8 போயிட்டு வரலாமான்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அக்கா, சாந்தி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? அது யாரு?
அமிர்தா பொருள் மாதிரி இருக்கு. ஆ வாமா அமிர்தா, நான் வீட்டில் தான் இருக்கேன், வா வா. அடே வாங்க வாங்க, என்னம்மா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வாப்பா கௌதம் தம்பி, வாப்பா கார்த்திக். என்ன அமிர்தா இவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. நீ மட்டும் தான் பொருள் கொடுக்குறீன்னு நான் பாட்டில் உட்காந்துட்டே இருந்துட்டேன். உட்காருங்க, வாங்க வாங்க. நீனும் உட்காரப்பா கார்த்தி. இல்ல அத்தை, இருக்கட்டும் அத்தை. என்னது அத்தையா? அத்தையா? என்ன கார்த்தி? என்னக்கா? என்ன புதுசா சாந்தி அக்காவை நீ அத்தெல்லாம் கூப்பிடுற? என்ன அமிர்தா, நான் தாம்மா அப்படி கூப்பிட சொன்னேன். தம்பி ஆன்டி போண்டின்னு கூப்பிட்டு இருக்குது. அது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. அதோட நீ அத்தனே கூப்பிடுப்பான்னு சொல்லிட்டம்மா. ரைட்டு, மாப்பிள்ள நல்ல ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கான். நீ இந்த ஃப்ளோலயே ஃபாலோ பண்ணு மாப்பிள்ள. ரைட்டு. அவன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போறான். பட் ஜெயிச்சிடணுமே, அதானே வேணும் எங்களுக்கும். என்னம்மா அமிர்தா, எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கீங்க. எதனா விசேஷமாம்மா உங்க வீட்ல? என்னங்கோ விசேஷம்னா தான் நாங்களாம் வரணுமா உங்க வீட்டுக்கு, இல்லைன்னா வரக்கூடாதுங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்னைக்குமே கௌதம் தம்பி நம்ம வீட்டு பக்கம் அவ்வளோ வரமாட்டாரு. அதான் இப்ப வந்திருக்காங்க. இந்த கார்த்தி தம்பி வேற கூட வந்திருக்காப்ல. அதான் என்ன ஏதோ பெருசா ஏதோ விசேஷமா அப்படின்னு கேட்டம்மா. சாந்தி அக்கோ, ஒரு வகையில விசேஷம்னு சொல்லலாம். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. ஏங்க நான் உளறிடுவேன் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். இங்க பார்த்தா நீங்க உளறி தள்ளிடுவீங்க போல இருக்கே. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க, நானே பேசிக்கிறேன். சரி அமிர்தா. சாந்தியக்கோ, விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கோ. நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸுக்காக கடைக்கு போயிருந்தோம். துணியெல்லாம் எடுத்துட்டோம். எனக்கு நிம்மி அனன்யாவுக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்னு ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்கோங்க. அதனால நிம்மிக்கும் அனன்யாவுக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கோ. அதுதான் சரி கொடுத்துட்டு போனால் பிள்ளைங்க இப்போவே ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி தச்சுப்பாளுங்கள்ல. அது என்ன அமிர்தா, எதுக்கு இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர அமிர்தா? ஏன் காசு வேஸ்ட் பண்றேனே தெரியல. அதுங்கோ அத்தை, சொல்லுப்பா. இதுல என்ன அத்தை இருக்கு? பரவாயில்ல விடுங்க, ட்ரெஸ் தானே. ட்ரெஸ்ஸுக்கே நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றீங்க. நிம்மிக்கும் அனன்யாவுக்கும் எடுத்து கொடுங்க அத்தை. என்ன பேச விடுறானா பாரு, அவனே பேசி தள்ளிடுறான். மாட்டிக்க போறடா. அதுக்கு இல்லப்பா கார்த்தி, எதுக்கு வீணா நீங்க செலவு பண்ணிக்கிட்டு? இந்த இப்ப நாங்களே எடுக்க தானப்பா போறோம். எக்கோ சாந்தி எக்கோ. சொல்லுமா அமிர்தா. அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இப்ப நீங்க அனன்யாவையும் நிம்மியும் கூப்பிடுங்க. அவங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு தான் போவேன். கூப்பிடுங்க அவங்கள முதல்ல. அக்கா நமக்கு ஏத்த மாதிரியே பேசுறாங்க. சூப்பர்க்கா. என்னவோ போமா, சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்படி அடம் பிடிக்கிறீங்க மாறி மாறி. சரி தைரியமா அவளுங்களை கூப்பிடுறேன். ஏட்டி பிள்ளைகளா, நிம்மி அனன்யா எங்கடி இருக்கீங்க? இங்க வாங்க. அமிர்தாத்த வந்திருக்காங்க பாருங்க, வாங்க. வரோம்மா வரோம் வரோம். ஏன் கத்திட்டு இருக்க? வரோம்மா. சொல்லுமா, எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க? ஹை, இவங்க வந்திருக்காங்க. நான் குறிச்சி